ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம். ஹனுமன் ஸ்ரீராமரையும் லக்ஷ்மணரையும் அவர்களுடைய அழகு, அந்த கிரேஷியஸ்னஸ் எல்லாத்தையும் புகழ்ந்து கூறிவிட்டு, நீங்கள் இங்கு வந்ததன் நோக்கம் என்ன, நீங்கள் யார், ஏன் இந்த மர உரி தரித்திருக்கிறீர்கள் என்றெல்லாம் கேட்கிறார். அதை கேட்டவுடன் ஸ்ரீராமர் லக்ஷ்மணனிடம் ஹனுமனை மிகவும் புகழ்ந்து பேசுகிறார். அவர் மிகுந்த பேச்சாற்றல் மிக்கவர். நான் சொல்கிறேன் கேள் லக்ஷ்மணா, இவர் நிச்சயமாக 4 வேதங்களையும் கற்றவராகத்தான் இருக்க வேண்டும். ரிக், யஜுர், சாம, அதர்வன வேதங்களை கற்றவராகத்தான் இருக்க வேண்டும். ஏனென்றால் அவர் தன்னடக்கத்துடன் பேசுகிறார். எல்லாவற்றையும் மெமரி பவர் அதிகமாக இருக்கிறது. எல்லா இதையும் உன்னிப்பாக கவனித்து பேசுகிறார். இவர்கள் வந்திருக்க ட்ரெஸ்ஸு, மர உரியில் இருக்கீங்க, ஆனால் உங்களை பார்த்தா ராஜா மாதிரி இருக்குது இல்லையா, அதெல்லாம் அவர் சொன்னதுனால இதையும் உணர்ந்து பேசுகிறார். இதை தவிர உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய திறன், மெமரி பவரும் இவருக்கு இருக்கிறது. அதனால் நிச்சயமாக இவர் 4 வேதங்களையும் இவர் கற்றறிந்தவராக தான் இருக்க வேண்டும். அது மட்டும் அல்லாமல் அவள் பேசும் தோரணையை பார்த்தால் அவர் மிகவும் நயமாக பேசுகிறார். நம்ம இப்போ சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங், கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி அவர் மிகவும் அருமையாக பேசுகிறார். எதை எப்பொழுது பேச வேண்டும், எந்த இடத்தில் எந்த வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டும் என்பதை போல் பேசுகிறார். நிச்சயமாக இவர் எங்கேயோ ஒரு இடத்தில் நாம் அனுப்புகிறோம் என்றால் அங்கு ஏதோ சண்டை இருந்தாலும் இவர் நிச்சயமாக இருவரையும் சமாதானம் செய்து விடுவார். அத்தகைய தகுதி இருக்கிறது, இவருடைய பேச்சாற்றல் அவ்வாறு இருக்கிறது என்று மிகவும் புகழ்ந்து ஆஞ்சநேயரே, ஹனுமனை மிகவும் புகழ்ந்து ஸ்ரீராமர் சொல்கிறார். இங்கு நாம் பார்க்க வேண்டியது என்னவென்றால், ஸ்ரீராமர் எவ்வளோ பெரிய மகான், மகோதத்தமானவர், தர்மாத்மா. ஆனாலும் அவர் அந்த ஹனுமனிடம் இருக்கும் திறமையை கண்டு, அந்த டேலண்ட் ரெக்கக்னிஷன் இல்லையா, அதை கொடுக்குறாரு பார்த்தீங்களா. அது ஈகோ இல்லைன்னா மட்டும்தான் அதெல்லாம் கொடுக்க முடியும். இப்போ நம்மளே ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம், நம்ம எவ்வளோ விஷயம் நல்லா பண்ணால் கூட சில பேர் அதில் ஏதாவது குறை சொல்லிக்கிட்டு, அந்த மாதிரி நீங்கள் எல்லாருமே ரியல் லைஃப்பில் பார்த்துருப்போம். ஆனால் ஸ்ரீராமர், அந்த உத்தமர், ஹனுமன் முதல் முறையாக ஹனுமனை சந்திக்கும் பொழுதும் அவரிடம் இருக்கும் திறமையை உணர்ந்து, அந்த திறமையை புகழ்ந்து அவருக்கு உற்சாகத்தை, ஹனுமனுக்கு உற்சாகத்தை அளிக்கிறார். அது எவ்வளோ பெரிய ஒரு நல்ல பண்பு இல்லையா. நமக்கும் ஸ்ரீராமர் அருள் புரியட்டும். ஸ்ரீராம ஜெயம்.